இடுப்பு சுற்றளவு அளவு பார்த்தீங்கன்னா 29 இன்ச் வருது. இந்த மாதிரி டேப்பை 29க்கு நேரா 2ஆ மடிச்சிங்க அப்படின்னா அதுல இருந்து பாதி அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச் வரும். ஓகேங்களா? 14.5 இன்ச்சை நம்ம பிளவுஸோட பின்துண்டு பகுதியில கரெக்டா சென்டர் பண்ணி வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டா சென்டர் பகுதியில தான் குறிச்சிருக்கோமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.25 இன்ச் வருது. அதே மாதிரி இந்த சைடுமே 2.25 இன்ச் கரெக்டா வரணும். ஓகேங்களா? ரெண்டு சைடுமே 2.25 இன்ச் 2.25 இன்ச் கரெக்டா வந்தது அப்படின்னா நம்ம கரெக்டா சென்டர் பகுதியில குறிச்சிருக்கோம்னு அர்த்தம். இப்ப ரெண்டாவது அளவு பாத்தீங்கன்னா முன்துண்டு பகுதியில நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். இப்ப தையலுக்காக பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து நம்ம குறிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த 14.5 இன்ச்ல பாதி அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இதையுமே இந்த மாதிரி டேப்பர் 2ஆ மடிச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா பாருங்க 7.25 இன்ச் வருது. 7.25 இன்ச்சை இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே. அடுத்ததா மூணாவது அளவு பார்த்தீங்கன்னா கை ரவுண்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? கை சுற்றளவு இது போல பாருங்க. கை சுற்றளவுக்கு மார்க் பண்ணும் பொழுது ஷோல்டரும் அந்த ஸ்லீவோட மடிப்பு பகுதியும் கரெக்டா நேரா வச்சுக்கணும். கை ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5.5 இன்ச் வருது. ஓகேங்களா? ஒரு அளவு மட்டும் 11 இன்ச் வரும். அதுல பாதி அளவு 5.5 இன்ச். ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 இன்ச் வருது. 16 இன்ச்ல பாதி அளவு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வரும். அதை இந்த மாதிரி பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வளைவா வச்சு அந்த 8 இன்ச்சுக்கு நேரா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப சைடுல பாத்தீங்கன்னா அந்த கை பகுதியில அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்கு, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்ப எப்படி சைடு வந்து இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப கரெக்டா பாருங்க. நம்ம வந்து கைப்பகுதி இணைக்கும் பொழுது ஒன் சைடு பாத்தீங்கன்னா கைப்பகுதியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டு கைப்பகுதி துணியுமே கரெக்டா வச்சுட்டா ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா அக்குள் பகுதியில ரெண்டு தையலும் கரெக்டா நேரா வர்ற மாதிரி கரெக்டா வச்சுட்டு தையல் போட்டுட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதியில ரெண்டு துணியுமே சேமா நேரா வரணும். ஓகேங்களா? சைடுல தையல் போடும் பொழுது அந்த ஃப்ரண்ட் துணியை வந்து இழுக்க கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு துணி ஏத்தி இறக்கமா வரும். ஏன்னா ஃப்ரண்ட்ல நம்ம கிராஸ் கட்டிங்ல போட்டிருக்கோம். இழுக்காம நார்மலா தைக்கணும். அப்பதான் அளவு நம்மளுக்கு சரியா இருக்கும். இப்ப நல்ல பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் சிம்பிள் அழகா நீட்டாவே கிடைச்சிருக்கும். ஏத்தி இறக்கி நம்மளுக்கு வரவே இல்லை. அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம தச்சுக்கலாம். அந்த கை சைடு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ்ல இந்த சைடுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?